உலகெங்கும் உள்ள சினி இசை நேயர்களுக்கு வணக்கம். சினி டைரிங்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன தமிழ் படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். கும்பகோணத்தை சேர்ந்த அமுதசுரபி அங்காடி மூலம் தயாரிக்கப்படும் சக்தி பானம், புலோவிட், ஏபிசி இரண்டும் பாலில் கலந்து பருகுவதற்கேற்றது. போன்விட்டா, ஹார்லிக்ஸ் போன்றது. இயற்கை முறையில் தயாரிக்கப்படுவதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவி செய்யும். ஆன்லைனில் ஆர்டர் செய்தால் வீடு தேடி வரும். தளபதி இயக்கத்தில் விஜய் பிரபு மியூசிக் படம் துச்சாதனன். விகாஸ் ஹீரோவாக நடிச்சிருக்கார். சாய் ரோஷினி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. சிங்கம்புலி முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கார். ஹரி கே சுதன் டைரக்ஷன் வர படம் மரியா. அரவிந்த் கோபாலகிருஷ்ணன் மியூசிக் பண்ணியிருக்கார். சைரி பிரபாகர், பவல் நவநீதன் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் படம். இந்த படங்கள் இரண்டுமே 3/10/25 வெள்ளிக்கிழமை என்று வெளியாகிறது. 2022 வெளியாகி பெரிய வெற்றி பெற்ற படம் காந்தாரா. அதனுடைய அடுத்த பகுதி காந்தாரா சாப்டர் 1 என்ற பெயரில் வெளியாகிறது. அஜய் லோகிநாத் இசையமைத்திருக்கிறார். ரிஷப் ஷெட்டி இயக்கி காடுபெட்டு சிவன் என்ற பெயரில் ஹீரோவாக நடித்திருக்கிறார். இதுபோக ஜெயராம், ஆடுகளம் கிஷோர் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரம் நடித்திருக்கார்கள். முதல் படத்தின் ஃப்ளாஷ்பேக்காக வருகின்ற இந்த படத்தில் சரித்திர சம்பவங்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. முதல் படத்தை விட இந்த படம் மிரட்டலாக இருக்கும் என்று இயக்குனரும் ஹீரோவான ரிஷப் ஷெட்டி சொல்லியிருக்கிறார். இந்த படம் 2/10/25 வியாழக்கிழமை என்று வெளியாகிறது. இது ஒரு கன்னட படமாக இருந்தாலும் பான் இண்டியா படமாக எல்லா மொழிகளிலும் வெளியாகிறது. 1/10/25 புதன்கிழமை என்று ஜியோ கவானி சிங் இயக்கத்தில் புதுமுக நடிக்கிற படம் தி கன்பஷன். இது ஒரு த்ரில்லர் படம். இதுபோக ரசிகர்களின் பலத்த எதிர்பார்ப்பிலேயே வருகின்ற முக்கியமான இன்னொரு படம் தனுஷ் இயக்கி ஹீரோ நடித்திருக்கும் படம் இட்லி கடை. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்கார். நித்யா மேனன் ஹீரோயினாக பண்ணியிருக்கார். ஷாலினி பாண்டே நடிச்சிருக்கார். இதுபோக அருண் விஜய், சத்யராஜ், பார்த்திபன், பிரகாஷ்ராஜ், சமுத்திரக்கனி, ராஜ்கிரண் என்று முக்கியமான நட்சத்திரங்கள் பல பேர் நடித்திருக்கிறார்கள். நகர பின்னணியில் உருவாக்கின்ற படத்தில் பிளாஷ்பேக் காட்சிகள் கிராமத்தில் நடப்பதாக இடம்பெற்றிருக்கிறது. கிராமத்து குலசாமி பாடல்கள், நகரத்து காட்சி அமைப்புகள் என்று இரண்டு கலந்த ஒரு ஃபேண்டசி படமாக உருவாகியிருக்கிறது இந்த இட்லி கடை. தனுஷுடைய இயக்கத்தில் அந்த படங்களில் இது முக்கியமான படமாக இருக்கும் என்று திரையுடன் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வாரம் வெளியாகிற 2 பெரிய படங்கள் இட்லி கடை, காந்தாரா. இரண்டுமே 2 வேறு ஜானரில் உருவான படம் என்பதால் 2 விதமான எதிர்பார்ப்புகள் உருவாகி இருக்கிறது. அனைத்து படம் வெற்றியடையும் என்று எதிர்பார்ப்போம். நேயர்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை, விஜயதசமி வாழ்த்துக்கள். இந்த வார படங்கள் இவ்வளவுதான். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.